நம்ம தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இப்போ கோலாகலமா கொண்டாடப்பட்டிருக்கு. தளபதி விஜயோட பொங்கல் பண்டிகை தான் வேற லெவல்ல இப்போ டாக் ஆஃப் த ட்ரெண்டாவும் இருக்கு. ஏன் அப்படின்னா கீர்த்தி சுரேஷோட தல பொங்கல்ல அவரும் கலந்துகிட்டாரு. இது போக நயன்தாரா விக்னேஷனும் தங்களுடைய பசங்களோட வீட்லயே பொங்கல் பண்டிகையை கொண்டாடி இருக்காங்க. அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயனும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி இருக்காரு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சூரியும் பொங்கல் பண்டிகையை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம அசோக் செல்வனும் கீர்த்தி பாண்டியனும் தங்களுடைய பொங்கல் பண்டிகையை சும்மா அல்டிமேட்டா கொண்டாடி தள்ளியிருக்காங்க. அருண் விஜய் தங்களுடைய அப்பா அப்புறமா ஃபேமிலியோட சேர்ந்து பொங்கல் பண்டிகையை சூப்பர்பா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. சரி ஓகே, தல பொங்கல்லாம் யார் யாருப்பா கொண்டாடுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா நெப்போலியனுடைய மகன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தல பொங்கல் கொண்டாடி இருக்காங்க. சமீபத்துல தான் நெப்போலியனுடைய மகனான தனுஷ்க்கு கல்யாணம் ஆச்சு இல்லையா, அவங்களும் இப்போ சூப்பர்பா தல பொங்கலையும் கொண்டாடி இருக்காங்க. அதுக்கப்புறமா நாக சைதன்யாவுக்கும் சோபிதாவுக்கும் கல்யாணம் ஆச்சு ரீசெண்டா, அவங்களும் இப்போ தல பொங்கலை அல்டிமேட்டா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு ஜனவரி 18 காலை 7 மணி முதல் அனைவரும் வருக.